महाहुतिमर्पयामि नमः महाकाली महालक्ष्मी महावाणी मनोन्मनी योगनिद्राक्षिते तुभ्यं शान्तरूपिणं श्री चन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये। जगद्गुरु कांची कामकोटि पीठाधीश्वरர்களுடைய परिपूर्ण अनुग्रहத்தினாலேயும் அடியேனுடைய சத்குருநாதர் ஸ்ரீமத் சாந்தானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகாஸ்வாமிகளுடைய அனுகிரகத்தினாலையும் அவர் வழிகாட்டுதல் படியும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் 40 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து செய்து வரக்கூடிய இந்த சண்டி ஹோமங்களிலே ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னா நிறைய செஞ்சுருக்கோம். 27 நாள் வீதமாக 31வது இடத்தில் வடவள்ளி புவனேஸ்வரி ஆலயத்தில் கோவிலில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு இந்த புவனேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அந்த செல்வ கணபதி புவனேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலர்கள் மற்றும் இந்த ஹோமத்தை பொறுப்பாக முன்னின்று நிறைவேற்றக்கூடிய புவனேஸ்வரி பக்த மண்டலி ட்ரஸ்ட் பெங்களூர் கீதா ராமசுவாமி அவர்கள் மற்றும் அனைத்துலக மக்களும் சேர்ந்து இந்த ஹோமமானது இங்கு செய்யப்படுகிறது. இப்போ நாம் செய்யக்கூடிய இத்தனை பெரிய பிரம்மாண்டமான 27 நாள் நட்சத்திர சத்திர யாகம் என்று சொல்லுவார்கள். இந்த 27 நாள் ஒரு சம்பாத்தியத்தில் செய்யறதுங்கிறது மிகவும் துர்லபம், கஷ்டம். அதற்காக சமஷ்டியாக அனைத்துலக நலம் வேண்டி இந்த இடத்துல இந்த வருஷாபிஷேக தருணத்தில் ஒரு 27 நாள் அம்பாளிங்க அமைத்து புதுக்கோட்டையில் சாந்தானந்த சுவாமிகளும் காஞ்சி பரமாச்சாரியாலும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த இடத்துல தான் அங்கே புவனேஸ்வரி 6/6/1962 பிரதிஷ்டையாச்சு. நேற்றைய மின் தினம்தான் 64வது வருஷ அபிஷேகமானது அங்கு செய்யப்பட்டது. இன்றைய தினம் இங்கு வருஷாபிஷேகம் நடந்தது. இதெல்லாம் பார்த்தோமேயானால் எத்தனையோ புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த மாதிரி காரியங்களில் நம்மளால் பங்கு கொள்ள முடியும். அதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. 64 வருஷத்துக்குள்ளே ஜெகன்மாதா புவனேஸ்வரி புதுக்கோட்டையில் தர்ம சம்வர்தனி கோவில் மாதிரி, திருவையாறு தர்ம சம்வர்தனி கோவில் எப்படி இருக்கோ அப்படி அவளுடைய இருப்பிடத்தை அனைத்து பக்தர்களுடைய ஒத்துழைப்புடன் அம்பாளே அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த சண்டி ஹோமம்னா அந்த இடத்துலேருந்து துவங்கி 1954 புதுக்கோட்டையில் அதிஷ்டானமாயிருக்கக்கூடிய ஜட்ஜி சுவாமிகளுடைய சிஷ்யர் ஸ்வயம் பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் சாந்தானந்தா என்று தீக்ஷா நாமம் கொடுத்து அடியேனுடைய சத்குருநாதரை புதுக்கோட்டைக்கு அனுப்பி என்னுடைய குருவுக்கு நீ கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைத்தார். அங்கே போன உடனே அவருக்கு கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் போய் இருக்கலாம்னு தோன்றி ஒரு 1.5 வருஷ காலம் அவர் காஞ்சிபுரத்தில் சாந்தானந்த மகா சுவாமிகள் தபஸ் செய்தார். ஏன் காஞ்சிபுரத்துக்கும் புதுக்கோட்டைக்கும் சம்பந்தம்?
அப்படின்னு நாம் யோஜனை பண்ணி பார்த்தோமே ஆனால் காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்மேந்திர மட்டம்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு போனால் கூட அந்த மடத்தில் போர்டை பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும். அங்கே உங்களுக்கு எத்தனையோ மகான்கள் வேதாந்தங்களை படித்து கொண்டும் வேதாந்தங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். அப்படி அந்த மடத்தில் என்ன இருக்குன்னா ஸ்ரீ ராம ரக்ஷா யந்திரம் அங்கே தான் இருக்கு. ராம பூர்வ தாபனி உபனிஷத்து, ராம உத்தர தாபனி உபனிஷத்துன்னு 2 உபனிஷத்து இருக்கு. அந்த ராமருடைய யந்திரம், அப்புறம் அங்கே பஞ்சாயத்தன மூர்த்திகள் சிவாலயம் இருக்குங்க. அதை ஒட்டி இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அத்தனை பேருமே உங்களுக்கு உபனிஷத்தை படித்து கொண்டே இருந்தார். அங்கே ராமகிருஷ்ணானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள்னு ஒருத்தர் காளஹஸ்தியில் பிறந்து காஞ்சிபுரத்தில் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் புதுக்கோட்டையில் ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானமாக ஆகியிருக்கக்கூடிய ஜட்ஜு சுவாமிகள் அவரிடத்தில் சந்நியாசம் பெற்றவர். ஜட்ஜு சுவாமிகளுடைய சிஷ்யர் நாமக்கல் பக்கத்தில் சேந்தமங்கலம் தத்தகிரி என்று தத்தாத்திரேயரை பிரதிஷ்டை பண்ணின மகானவர். அவர் 1947ஆம் ஆண்டு அந்த சமாதியாயிருக்கார். அதற்கு அப்புறமாக உங்களுக்கு சாத்தானந்த சுவாமிகள் 1956 23/5/1956 ஜெகன்மாதா சித்திரப்பட்டத்தை வச்சு பிரம்மாண்ட கோட்டி அர்ச்சனை பண்ணினார்கள். அந்த கோட்டி அர்ச்சனை செய்து 67ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் 27 நாள், 48 நாள், 108 நாள் அப்படியெல்லாம் தொடர்ந்து அந்த இடத்துல ஹோமம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அடியேனுடைய சத்குருநாதர் அவர் தென்னாட்டில் புவனேஸ்வரியை கொண்டு வந்த காரணத்தினால தான் சென்னையில் ஆண்டாள் நகர் ஆதம்பாக்கம் புவனேஸ்வரி, கேகே நகர் புவனேஸ்வரி, இங்கே இருக்கக்கூடிய வடவள்ளி புவனேஸ்வரி, இப்போ பொள்ளாச்சியிலேயும் ஒரு புவனேஸ்வரி கோவில் பண்ணியிருக்கு, மறைமலை நகர் மற்றும் எங்கெங்கே புவனேஸ்வரி இருக்கோ இதுக்கெல்லாம் சாந்தானந்த சுவாமிகள் தான் காரணம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்பேற்பட்ட புவனேஸ்வரி நித்தியவாசமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இங்கேயும் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு அறங்காவலர்கள்லாம் முடிவு பண்ணி 2028ஆம் ஆண்டுக்குள்ளே இதை புனரமைப்பெல்லாம் செய்து அம்பாளுக்கு கிரீட்டங்கள்லாம் செய்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் செய்திருக்கிறார்கள். அனைத்துலக நலம் வேண்டி தான் இங்கே நித்தியப்படி சங்கல்பம் பண்ணி, சமஸ்கிருத சங்கல்பம் சில பேருக்கு புரியும் புரியாமலும் இருக்கும். அதுக்காக தமிழ்லையும் பிரார்த்தனைகளையும் சங்கல்பத்தையும் சொல்லி 27 நாட்கள் தொடர்ந்து இங்கே நடைபெற்று இன்றைய தினம் வீரபத்ர மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. கொல்லூர் மூகாம்பிகை க்ஷேத்திரத்தில் அனவரதம் சண்டி ஹோமம் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்தானிகர்களும் நிறையா குண்டத்தில் செய்து கொண்டே இருப்பார்கள் கோவிலை சுற்றி. ஏன்னா அங்கே அம்பாள் கார்த்தாலையும் மத்தியானமும் சாயந்தரமும் 3 ரூபமாக இருக்கிறதாக புராணங்கள் சொல்கிறது. காளி, மகாலட்சுமி, சரஸ்வதியாக அம்பாள் அங்கே இருக்கிறதாக ஒரு ஐதிஹ்யம். மூகாம்பிகா அந்த இடத்துல காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சுவாமி வீரபத்ர சுவாமி தான். ஓம் ஹவும் வீரபத்ராய அதி குரூராய ருத்ரகோப சம்பவாய சர்வதுஷ்ட நிபர்ஹணாய ஸ்வாஹா. அப்போ வீரபத்ரர் அந்த இடத்துல அங்கே பிரம்மாண்டமாக இருக்கார். அதுக்கப்புறம் கிராம தேவதையாக வீரபத்ரரை வணங்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. அந்த வீரபத்ரம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய
தப்பான அபிப்பிராயங்கள். சில பேரை பார்த்தா நமக்கு உடனேயே அவர்களிடம் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. சில பேரை பார்த்தோம்னா அப்படியே திரும்பி போக தோன்றுகிறது. இதெல்லாம் என்னன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்க காமிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இந்த உலகம் எப்படி தோன்றிற்று அப்படின்னா பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5 கலவை தான் இந்த நம்மளுடைய இந்த சரீரமும் இந்த தேகமும் இந்த 5 கலவையில் தான் ஏற்பட்டிருக்கு. அதனால அவரவர்களுக்கு வேணுங்கிறது கண்டிப்பாக பகவான் கொடுத்தே தீருவார், அம்பிகை கொடுத்தே தீருவார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதாங்கிறார். தர்மம் க்ஷீணம் அடையும் பொழுது நான் அவதாரம் செய்வேன். அதே மாதிரி தேவி மகாத்மியத்தில் பார்த்தா ததா ததா அவதீரியாகம் கரிஷ்யாம் யரிசமுக்ஷயாம். அதனால நானும் அப்பப்போ அவதாரம் செய்வேன்னு அம்பாள் சொல்கிறார். அதனால தேவி மகாத்மியமும் பகவத்கீதையும் சமம்தான், அதில் எவ்வித சந்தேகமுமே கிடையாது உங்களுக்கு. அப்பேற்பட்ட மகரிஷிகள் இந்த யுகத்துக்கு தகுந்தவாறு சுலபமான முறையில் நமக்கு வழி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் நமக்கு நிறையா பொருட்கள் இருந்ததுன்னா நிறையாவும் செய்ய முடியும். இந்த சண்டி ஹோமம் ஏகச்சண்டியாக செய்யலாம், நவச்சண்டியாக செய்யலாம், சதச்சண்டி, சஹஸ்ரச்சண்டி, அயுதச்சண்டி, லக்ஷச்சண்டி, கோட்டி சண்டி. வடநாட்டில் இருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் சேர்ந்து போன வருஷம் கோட்டி சண்டி ஹோமம் பண்ணினார். அதனால் இப்போ உலகம் பூரா இந்த சண்டி ஹோம மந்திரமானது ஒழித்து கொண்டே இருக்கிறது. அதில் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கணும்னு அம்பாள் முடிவு பண்ணினதுனால இதில் யார் யார்கள் கைக்கரியம் பண்ண முடியுமோ, இதில் யார் யார்களால் கலந்து கொள்ள முடியுமோ அவர்களை மற்றும் அம்பாளே தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். நாங்கள் ஈரோட்டில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அமிர்தவல்லீஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு வருகை புரிந்த பொழுதும் அப்போ தான் நானும் பாலாஜி பேசினோம். இது மாதிரி வடவள்ளியில் ஒரு ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. அப்போ சொன்ன உடனே அவர் கண்டிப்பாக பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தியை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இங்கே ஒரு முப்பெரும் சக்தியாக கிரிஜா மாமி, கீதா மாமி, சாரதா மாமி, 3 மாமி, 3 சக்தி வடிவம் தான். தேவி மகாத்மியம் 11வது அத்தியாயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் நீ தாயாக பார்க்கணும். அம்பாளா முடிவு பண்ணினா உனக்கு மனைவியா அவளை ஆக்கி கொடுக்கும். உன் மனசு யாரை பார்த்தாலும் தாயாக தான் நினைக்கணும். வித்யா சமஸ்தா தவ தேவி பேதா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகத்சு துயைகயா பூரிதமம்பயை தது காதே ஸ்துதி ஸ்தவ்ய பராபரோக்தி. எந்த பெண்மணியை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும், அம்மாவா நினைக்கலாம் அப்படின்னு தான் இந்த தேவி மகாத்மியம் 11வது அத்தியாயத்தில் உபதேசம் செய்திருக்கிறார். இந்த வழியை நாம் சொன்னால் குழந்தைகள்லாம் எங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா, எல்லாரும் நீங்கள் சகோதரத்துவம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அவள் யாரை முடிவு பண்ணுறாளோ அதுதான் கல்யாணம் ஆகும். எத்தனையோ பேர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நடக்கிறதா இல்லையே. எத்தனையோ பேர் 5-6 திருப்பு தடிக்கி விடுற மாதிரி அதுக்கப்புறமா தான் கல்யாணம் அமையர். அதனால இதெல்லாம் உங்களுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால, ஈஸ்வரியனுடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் அம்பாள் தான் செய்கிறார். 4வது அத்தியாயத்தில் யா ஸ்ரீ ஸ்வயம் சுகிருதினாம் பவனேஸ்வலக்ஷ்மி
பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்தி. அதனால நமக்கு ஆக்கும் காலத்தில் நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்து நம்மளை பண்படுத்தப்படணும் அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணியாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுப்பாங்க. இந்த குந்தி தேவி தான் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறார். அவர் சொல்கிறார், யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு நிறையா பணம் கொடுப்பேங்கிறார். எஸ்ய அனுகிரகம் இச்சா, யாரை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு நிறையா பணம் கொடுப்பேங்கிறார். ஏன் கிருஷ்ணா இப்படி சொல்லாமா நீ அப்படின்னா, இல்லைப்பா நான் நிறையா பணம் கொடுத்தாதான் அவன் தப்பு பண்ணுவான், நிறையா தப்பு பண்ணினான்னா அவன் நரகத்தில் அவனே விழுந்துருவான். புரியுதா? இந்த மழை பெஞ்ச உடனே ஒரு பேப்பரில் ஏதோ எண்ணெயை தடவி இப்படி வச்சோன்னா இந்த பூச்சியெல்லாம் போய் அதில் உட்காந்தும். இல்லை அப்படின்னா அது விட்டில் பூச்சி மாதிரி இவனுக்கு நிறையா காப்பு. முதல்ல சின்ன வயசுலேயே பணத்தை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. எஸ்ய நிகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ததாம்யஹம். சரி, எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியஹம். யாருக்கு அனுகிரகம் பண்ணுறேனோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பூரா வாங்கிப்பேன். யாரை நிகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு நிறையா காசு கொடுப்பேன். ஹே கிருஷ்ணா, நீ அனுகிரகமும் பண்ண வேண்டாம், நிகிரகமும் பண்ண வேண்டாம், காப்பாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? எம் ஹி ரக்ஷிதுமிச்சாமி புத்தியா சயோஜயாம்யம். யாரை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேனோ அவனுடைய புத்தியாக இருந்து, புத்தி சக்தியாக இருந்து நல்ல காரியங்களை ஈடுபடுத்துவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதனால நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடிய பகவான் கிருஷ்ணரூபா காளிகாஸ்யாத் ரமாரூபாச்சு தாரிணி. அப்பேற்பட்ட பகவான் பகவதியானவள் நம்மளை எல்லாரையும் தேர்ந்தெடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த இடத்துல 27 நாட்கள் இங்கே ஹோமம் நடக்க முடியாது. நமக்கு ஒரு அனுகிரகத்தை சர்வேஸ்வரனான பகவானும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால நமக்கு எப்பயும் எந்த குறையும் வராது. நாம் அறியாமையினால நாம் துன்பப்படுறோமே தவிர கண்டிப்பா ஒரு தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கையில நாம் வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு துன்பம் வந்தா கூட சூரியனை கண்ட பனி போல அப்படியே விலகிவிடும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ரொம்ப துக்கம் வந்த உடனே தான் நிறைய வேண்டிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு துணியில காய்ச்சி முடிஞ்சு வைக்கிறோம், ஏதோ பண்றோம். சுகமாக இருக்கும் பொழுது பகவான் நினைக்கிறதே இல்லை. ஈஸ்வரன் ஈஸ்வரியை யாராவது நினைக்கிறோமா? சுகம் நிறைய இருக்கும் பொழுதோ பகவானிடத்துல நமக்கு புத்தி போக மாட்டேங்குது. அதனால ஆங்காங்கு உங்களுக்கு நிறைய குருமார்கள் இப்போ உலகத்துல தோன்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்மள இருக்க போறதோ 100 ஆண்டுக்குள்ளதான் நம்ம வயசு. அதனால அதுக்கு மேல 100 ஆண்டு வாழ்வதே இப்ப கடினமா இருக்கு. இருந்தாலும் வேதம் சதமானம் பவதின்னு இருக்குங்கிறதுனால 100 வயசு தான் நாம் வாழ்வோம்னா அதுக்குள்ள எப்படி இருக்கணுமோ, என்ன நல்லது செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். அறம் செய்ய விரும்புன்னு இருக்க. அறத்தை செஞ்சே தீருன்னு சொல்லலை. நீ விருப்பப்பட அந்த அறம் ஒன்று செய்ய வச்சு விடுவோம். அப்ப என்ன, இந்த மாதிரி ஒரு விருப்பம் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை ஈரோட்டில் நாங்கள் வரவேற்பு கொடுக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டது. இந்த வடவள்ளியில் 27 நாள் ஹோமம் பண்ணணும்னு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. உடனே இப்போ எங்கேயோ பார்த்து நினைவு இருந்தது. பாலாஜி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ரொம்ப அறிமுகமானார். கூப்பிட்டேன், நீங்கள் கீதா மாமிகிட்ட சொல்லி, அங்கே இன்னொரு அந்த கிரிஜா மாமி பேர் எனக்கு நினைவில்லை, நீங்கள் கீதா மாமி பேரை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வடவள்ளியில் யாரோ ட்ரஸ்டி மாமியெல்லாம் இருக்காளாமே, அவள்கிட்டெல்லாம் பேசி இடத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணி ஒரு 27 நாள் சாந்தானந்த சுவாமிகள் கேந்திரம்னே நான் இங்கே போர்டெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். அதனால் அந்த இடத்துல 27 நாள் ஹோமம் பண்ணணும். அதுக்கு உடனே இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னார், எல்லாம் இன்னைக்கு
எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தருக்கொத்தர் யாருமே நம்பிக்கை தன்மை இழந்து விட்டோம். மனிதர்களை யாரும் நம்ப மாட்டோம். செல்ஃபோனை நம்புகிறோம், பேப்பரை நம்புகிறோம். அதனால் அங்கே இருக்கிறவ யாரோ ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, மடத்தில் நீங்கள் தபால் வாங்கி கொடுத்தாக்க பண்ணிவிடலாம். உடனே என்ன பண்ணேன்னா, விஜய்னு சுவாமிகிட்ட ஒரு பையன் இருக்கான், விஜய் மேத்தான்னு பேர். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ண மறுநாள் காலத்தால் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டார். இந்த தபால் வடவள்ளி கோவிலில் புதுக்கோட்டை அதிஷ்டானம் பிரணவானந்த சுவாமி தலைமையில் 27 நாள் சண்டி ஹோமம் நடக்க நாங்கள் அனுகிரகம் பண்ணுறோம். அப்படி எல்லாரும் பேப்பரை தான் நம்புகிறோம், மனிதனை நம்புறது அப்புறமா இருக்குது. இப்போ புருஷனை கண்டா மனைவிக்கு நம்பிக்கை இல்லை, மனைவியை கண்டா புருஷனுக்கு நம்பிக்கை இல்லை, அப்பனை கண்டா பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லை, பிள்ளையை கண்டா அப்பனுக்கு நம்பிக்கை இல்லை. எங்க பார்த்தாலும் மன வருத்தம், மெய் வருத்தம், உறவு நலனின் சீர்கேடு அத்தனையும் தான் இருக்கு. சரி, 4 பேரை செய்ய வச்சு இருக்க வச்சு ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்படின்னா அதில் 40 அபிப்பிராய பேதங்கள் வரும். இது அத்தனையும் சீர் தூக்கி பார்த்து இது அத்தனைக்கும் அப்படியே மனசில் அப்படியே உங்களுக்கு ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அப்படிலாம் உதச்சி விடுவேன். அது பால் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஆடுற மாட்டை ஆடி தான் கறந்தா, பாடுற மாட்டை பாட்டு பாடி தட்டி கொடுத்து தான் கறந்தா. அது மாதிரி ஒரு சாமர்த்தியமும் அது மாதிரி ஒரு மனப்பக்குவமும் இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த பொது காரியம் செய்ய முடியும். காரணம் என்னன்னா, இந்த பொது காரியம்ங்கிறது எந்த ஊரில் எந்த இடத்துல நீங்கள் செஞ்சாலும் பொது காரியம் பொதுஜன சேவைங்கிறது மிகவும் கடினம். அது யோகிகளாலேயும் செய்ய முடியாது. அதனால தான் யோகிகள்லாம் மூக்க பிடிச்சின்னு காட்டுக்கு போயிட்டான், மக்களே வேண்டாம் பாட்டு. இங்கே எத்தனையோ ரிஷிகளை பாருங்களேன், இந்த மாதிரி மக்கள் மத்தியிலேயா இருந்தாங்க? இல்லையே. அவங்க எல்லாரும் காட்டுக்கு போடுறது என்னப்பா காரணம்னா, மௌனான் மூகா, மௌனமாக இருந்தால் வாயில்லேம்மா. பிரவச்சன பட்டுஹூ வாச்சகோ ஜல்பகோவா, கொஞ்சம் ஏதாவது பேசினான்னா இவன் என்ன பெரிய பேச்சாலியா இல்லை உளறானா அப்படின்னு. பிரமௌனான் மூக பிரவச்சன பட்டுஹூ வாச்சகோ ஜல்பகோவா திருஷ்ட பார்ஷ்வே பவதி ஜோசம். பக்கத்தில் இருந்தான்னா ரகசியமே பேச விட மாட்டேங்கிற கொஞ்சம் அப்படி போய் பாமா. தூரதோப்பிய பிரகல்பா, சரி எட்டி நின்றுட்டு இருப்போம் அப்படின்னு நின்னான்னா, கல்யாணத்துக்கு வாடான்னா சீமந்தத்துக்கு வரையடா, பக்கத்தில் வந்து தான் இல்லைடாம்மா. தூரதோப்பிய பிரகல்பா, சரி எதுவுமே வேண்டாம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னா, க்ஷாந்தியா பீரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம், அப்பாவி இன்னசென்ட் அப்படின்னு பயந்தாங்குடி. க்ஷாந்தியா பீரு எதின சகதே பிராயசோ நாபிஜாத்தா, பொறுக்காம ஒரு வார்த்தைகள் ஏதாவது சொல்லிவிட்டோமே ஆனால், இன்னப்பா வயத்து பொழப்புக்காக என்கிட்ட வந்துட்டு என்ன எது பேசுறியா அப்படின்னு. சேவா தர்ம பரமகனா யோகி நாமப்பி அகம்யா, பொது சேவை செய்யறதுங்கிறது யோகிகளாலேயும் முடியாது. அதனாலதான் அவர்கள்லாம் இது போரும் நமக்கு பொது சேவை இல்லான்னு காட்டில் போய் மூக்க பிடிச்சிட்டு இப்படி வாசி யோகம், அப்படி கிரியா யோகம் அப்படியெல்லாம் உட்கார்ந்தாங்க. இன்னும் தான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் செஞ்சேதான்ப்பா தீர்வேன். நியாயாத் பத பிரவிஜலந்தி பதம்னு தீராக நிந்தந்து நீத்து நிபுணா எதிவா ஸ்துவந்து. என்னப்பா, நான் எனக்கு நல்ல காரியம் பண்ணணும்னு மனசில் பட்டுடுத்து, நான் செய்யறது நல்ல காரியம்ங்கிறது எனக்கு உள் மனசு சொல்கிறது, கண்டிப்பாக நான் அதை செஞ்சே தான் தீருவேன். என்னை எத்தனை பேர் வேணாலும் திட்டட்டும். நிந்தந்து நீதி நிபுணாக, நீதி தெரிந்தவர்கள்லாம் என்னை பழித்தாலும் பரவாயில்ல. எதிவா ஸ்துவந்து, அப்படி இல்லை என்னை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் பரவாயில்ல. எனக்கு பணம் நிறையா வந்தாலும் பரவாயில்ல, பணம் என்னை விட்டு போனாலே எனக்கு தப்பு இல்லை. இன்னைக்கே நான் பகவான்கிட்ட ஐக்கியமானாலும் தப்பு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பகவான் கூட்டிட்டு போனாலும் எனக்கு பயம் இல்லை. அதனால நான் நினைச்ச காரியம் நல்ல காரியம்னு என் மனசுல பட்டா அதை செய்யறவன் தான் தீர புருஷன். நியாயாத் பத பிரவிஜலந்தி பதம்னு தீரா. அதனால இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்றதுக்கு ஸ்ரேயாம்சி பகு விக்ராணின்னு பலவிதமான இன்னல்கள்லாம் வரத்தான் வரும்.
அத்தனையும் நாம் ஒரு 40 வருஷமாக நம்ம பொறுத்து செஞ்ச ஒரு புண்ணியம்தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய வைக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 வருஷமாக இங்கே கிரிஜா மாமி, கீதா மாமி எல்லாம் ஒரே பகவானுக்காக, அம்பாளுக்காகவே ஒரு அர்ப்பண புத்தியோட உங்களுக்கு இந்த காரியத்திலேயே ஈடுபட்டு எப்போ பார்த்தாலும் ததேக ஸ்மரணம், ததேக சிந்தனம் அப்படின்னு அப்படியே அம்பாளை நினைத்துட்டே எல்லா காரியமும். கீதா மாமி என்கிட்ட சொன்னா, நான் ஸ்கந்தாசிரமத்தில் சாந்தானந்த சுவாமிகளை பார்க்க போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு கல்யாணமான வருஷம். சுவாமிகள் பிரம்மாண்டமான புவனேஸ்வரி படத்தை கொடுத்துட்டார் என்கிட்ட. எங்காத்துல எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. நான் மேலே அப்படியே வச்சுட்டேன், மேலே அட்டாணியில் அப்படியே வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு அம்பாள் என்னை கூப்பிட்டு எடுத்து வச்சு பூஜை பண்ணுன்னா, அதுக்கப்புறமா எனக்கு ஒன்றுன்னா எல்லாம் பண்ண முடிஞ்சது. நான் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த சரீரத்தை சாந்தானந்த சுவாமிகள் அனுகிரகத்தில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவார்கள். அதனால எத்தனையோ காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை நாம் செஞ்சோம்னா சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. காரணம் என்னென்னா, பேரூர் பக்கத்தில் இந்த பேரூரில் மகாபெரிவாளுக்கு மணிமண்டபங்கள்லாம் கட்டி, சரஸ்வதி கோவில் கட்டி, இங்கெல்லாம் நல்ல கைங்கரியங்கள் பண்ணி, அப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அதே மாதிரி பரமாச்சாரியால் தெய்வத்தின் குரல் எழுதினதெல்லாம் படித்து, அதில் என்னென்ன தர்மங்கள் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து, அந்த தர்மங்களை அவர்களும் செய்து மற்றவர்களையும் ஈடுபடுத்தி எல்லோரையும் போய் கேட்டு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்கோ அப்படின்னு. எத்தனையோ பேர் ஊர் பேர் தெரியாமல், எத்தனையோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணினோமையானால் அஸ்வமேத சமம் விதுகு அப்படின்னு இருக்காரு. அதனால் அந்த காரியங்கள்லாம் கூட அதற்காக 10 பேர்கிட்ட நிதி திரட்டி அதெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி, நம்ம தர்மசாஸ்திரங்களில் ஒரு மனிதனுக்கு 48 சம்ஸ்காரம் அல்லது 16 சம்ஸ்காரமாவது விதிச்சிருக்கு. அது பூரா என்னன்னா பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தினாதான் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சனாதன தர்மம் நிலைத்திருக்கும். அதனால் இப்போ வெளிநாட்டில் போனவா அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரஹாரம்லாம் அமெரிக்காவாக மாறியாச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க அத்தனை பேரும் பஞ்சகஜம் கட்டிட்டு அவங்கெல்லாம் நல்லா மந்திரம் சொல்லி, எல்லாரும் இங்கேருந்து வாத்தியாரெல்லாம் யூடியூப்பில் அவங்களுக்கு மந்திரத்தை அனுப்புகிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அந்தூர் கலாச்சாரத்தை நாம் இங்கே பிடிச்சிட்டு இருக்கோம், இந்தூர் கலாச்சாரத்தை அவங்க அங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ தர்மம் தழைக்கணும் அப்படின்னா நாம் எல்லோரும் மாதுளும் கொத்து மாதிரி இருந்து அவரவர்களால் முடிஞ்ச ஒரு சிறு துளி பெருவெல்லம், அதனால் சின்ன சின்ன கைங்கரியங்கள் செஞ்சோம்னா அம்பாளுடைய அனுகிரகத்தில் நாம் கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும். அதனால் ஒன்றொன்னா சேர்த்தாதான் 100 ஆகும். ஒரு மிச்சு 100 சேர்க்கிறோம்னா வயசாகிடும் நமக்கு. அதனால் இந்த உடம்பில் இந்திரிய சக்திகள்லாம் இருக்கிறதுக்குள்ளே கண்ணு, காது, மூக்கெல்லாம் நல்லா தெரியும் பொழுதே நல்ல காரியத்தை செய்யணும். அதுக்கப்புறமா 70 வயசு 80 வயசுக்கு மேலே செய்யலான்னா உடம்பு இடம் கொடுக்காது. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து நமஸ்காரம் பண்ணினா புண்ணியம், கோலம் போட்டால் புண்ணியம், விளக்கேற்றினா புண்ணியம், அப்பா அம்மாவை நமஸ்காரம் செய்தால் புண்ணியம், ஒரு குருவை நமஸ்காரம் செய்தால் புண்ணியம், ஒரு கோவிலை வலம் வந்தால் புண்ணியம், பசுமாட்டை பூஜை பண்ணினா புண்ணியம். இத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்து பழக்கப்பட்டு வளர்த்ததுனால தான் நாம் இந்த காரியத்திலெல்லாம் பங்கு கொள்ள முடியறது. அத்தனை புண்ணிய பலன் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கணும். நாளைய தினம் சுப்பிரமணிய மூலமந்திர சகித சண்டி ஹோமம், சுவாதி நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு மூகாம்பிகா மூலமந்திர சகித சண்டி ஹோமம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 4:30-5 மணிக்குள்ளே இங்கே பூஜையெல்லாம் துவங்கி சண்டி ஹோமம், சாம்ராஜ்ய லக்ஷ்மி மந்திர சகித சண்டி ஹோமம் விசேஷ மகா பூர்ணாகுதியோட இந்த 31வது நட்சத்திர மண்டலத்தை பூர்த்தி செய்ய போகிறோம்.
நீங்கள் எல்லாரும் மனசு வச்சு இந்த சண்டி ஹோமத்தில் தொடர்ந்து எத்தனை பேர் கலந்துட்டு இருக்கிறீர்களோ அவர்கள்லாம் ஒவ்வொரு பக்கத்துக்கு எழுதி கொடுக்கணும். இந்த சண்டி ஹோமத்தில் உங்களுக்கு என்ன மனசு எப்படி நிறைவாச்சு அப்படிங்கிறத எழுதி கொடுத்தா புவனேஸ்வரி 1978 புவனேஸ்வரி விஜயம்னு ஒரு புஸ்தகம் புதுக்கோட்டையில் வெளியிட்டுருப்போம். அந்த புஸ்தகத்திலலாம் நாங்கள் போடுவோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாரதா மாமி எல்லார்ட்டையும் அந்த ஒரு நோட்டை வச்சு அவர்களுடைய அனுபவத்தெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்களே. ஆனால் இன்னும் பல ஊரில் இது மாதிரி செய்ய முடியும். அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் எல்லோருக்கும் சத்குருநாதர்களுடைய அனுகிரகமும் மகாபரிவாளையும் கொஞ்ச நாளில் இங்கே வந்துடுவார் போல இருக்கு விக்கிரகமாக. அதனால் அவருடைய அனுகிரகமும் சாந்தானந்த சுவாமிகள் அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லோருக்கும் முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் திருடமாக இருந்தாதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா. நோய் இல்லாமல் இருந்தாதான் நாம் மற்ற வேலைகளை புத்திபூர்வமாக செய்ய முடியும். அதனால் எல்லோருக்கும் மன திருடத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேல் மேலும் குடும்பம் வளர்ச்சியையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வோமாக. ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, அவதூத் ரட்ச ரட்சா. சிலம்பும் உதரபந்தமும் உடைஞானம் 108 முகமுள்ள ஒரு திருப்பொன்னின் விளக்கில் கற்பூரத்திலிட்டு இடத்தே பாகத்தும் வலத்தே பாகத்தும் 1008 அல்லியாறு 1008 இதழுள்ள ஒரு சிந்தாமனை பூவி நிலமே இருக்கின்ற தேவி